புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் அகிலா, அகிலா. டேய் இங்கே இருக்கேன் வாடா. பைத்தியக்காரன் அங்கே என்ன பண்ணுறான்? ஏன் மச்சான்? இங்கே என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை மச்சான், இந்த வர இரு. என்ன மச்சான் டப்பாலாம் கழுவிட்டு இருக்க? சும்மா மச்சான், பறவைங்களுக்கு தண்ணி வைக்க. வீட்டாண்டா இருக்க நாய்களுக்கே தண்ணி வைக்க மாட்டேங்கிற, நீ எப்படா பறவைக்கு தண்ணி வைக்கிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று பேஸ்கெட் விளையாட போனோம்ல, அதுலேருந்து அறிவு வந்துருச்சா? சொல்கிறத கேள்றா. என்ன தம்பி சூப்பராக விளாட்றீங்க? அட ஏன்னா நீங்கள் வேறு என்னோட சீனியர் தானே நீங்கள் ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க? இல்லைப்பா சட்டை போட்டு வந்துட்டான் தான். எத்தனை வருஷமா நான் விளாட்றீங்க? நான் ஒரு 3 வருஷமாக விளாட்றேன்ப்பா. மச்சான் கடைக்கு போகிறேன்டா, உங்களுக்கு ஏதாவது வேணுமாடா? ஆமாம், எதுக்குடா கடைக்கு போகிற? அரிசி வாங்க போகிறேன்டா. எதுக்கு மச்சான் அரிசி வாங்க போகிற? சும்மா தான், உனக்கு ஏதாவது வேணுமா மச்சான்? இல்லை மச்சான் வேணாம், உனக்கு எதாவது வேணுமாடா? இல்லைடா எனக்கெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் மட்டும் போதும்ப்பா. எதுக்குடா அவன் அரிசி வாங்க போகிறான்? தெரியல, அவன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து குறிங்களுக்கு போட்டுட்ருக்கான். இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான்? இதை நீ அவங்ககிட்டே கேளுங்கண்ணே. சரி மச்சான், டைம் ஆச்சு, வாடா வீட்டுக்கு போகலாம். சரி வாடா போகலாம். எங்கடா மச்சான் போகிறீங்க? வீட்டில் வேலை இருக்கு மச்சான், பாரு. உட்காருப்பா தம்பி. தம்பி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, வா அங்கே போய் உட்காரலாம். அதுக்கு என்னடா 3 வருஷமாக இதே தான் பண்ணுற? என்னை முழுசாக சொல்ல விட்றா. எதுக்குப்பா அரிசி சமைக்க போகிறீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணா, குருவிங்களுக்கு சாப்பாடு போட. எதுக்குடா தம்பி இப்படி காசு செலவு பண்ணுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் சிட்டுக்குருவிங்களை பார்த்துருக்கீங்களாண்ணா? பார்த்துருங்கப்பா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன் இப்போல்லாம் பார்க்க முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா? டவர் வைக்கிறோன்னு நாமளே பாதி குருவி அழிச்சிட்டோம். மீதி இருக்கிற பறவையும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் அழிஞ்சிட்டு வருதுண்ணா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது, நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம். உனக்கு எதிரா தம்பி காசு? எங்கள் அம்மா தருவாங்கண்ணா. சரி, இந்த விஷயத்துக்கு தான் தராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தங்க உதவி கேட்கும்போது உதவி செய்கிற இடத்துல இருந்து நம்ம உதவி செய்யலைன்னா நம்மளாம் மனுஷங்களே இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் சொல்லி கொடுத்து உனக்கு அறிவு வந்திருக்கு. மச்சான், யார் சொல்லித்தராங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்லித்தராங்கிறது தான் முக்கியம். சரிதான், நான் கிளம்புறேன். சரி, தண்ணியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பு. அது பசிக்கும்போது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி பசிக்கும்போது யார்கிட்டையும் சாப்பாடு கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளம் போகும்போதோ இல்லை வேற ஏதாச்சும் நடக்கும்போதோ ஒரு மனுஷனுக்கு உதவ இன்னொரு மனுஷன் இருக்கான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருக்க பறவைகளும் விலங்குகளும் எங்கே போய் தங்கி இருக்கும்னு. இந்த வெயில் காலத்தில் மனுஷங்களாக இருக்க நம்மளாலே தாங்க முடியல, 1/2 கிலோக்கும் கம்மியாக இருக்கிற பறவைங்களால் எப்படி தாங்க முடியும்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மனிதநேயன்றது மனுஷங்க கிட்ட மட்டும்தான் காட்டணுமா என்ன? மொழி இல்லை, மதமில்லை, யாரும் ஊரே எல்கிறாய். மொழி இல்லை, மதமில்லை, யாரும் ஊரே எல்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய். காற்றோடு விளையாட ஊஞ்சலெங்கே செய்கிறாய்.
கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே எந்தன் செல்லமே உன் போல் உள்ளம் வேண்டுமே. உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. செல் 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 செல், எல்லைகளில்லை செல்.